பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? ஸோ இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, விஜய் ஆண்டனி புரொடக்ஷன்ல சசி டைரக்ஷன்ல ஸ்வாஸ்திகா நடிப்புல வெளிவர படம் தான் 100 சாமி. கொஞ்சம் புதுமையா இருக்கு இல்லையா? ஸோ இந்த படத்தை பத்தி தான் முழு ரிவ்யூவா தான் இருக்க போது. வாங்க பார்க்கலாம். 100 சாமி. ஸோ 100 சாமி ஒரு உருக்கமான கதைன்னு சொல்லலாம். ஸோ பல பேரால பேச முடியாத விஷயங்கள, பல பேரால எதிர்த்து நிக்க முடியாத விஷயங்கள சொல்லப்படுற ஒரு உண்மை கதையா தழுவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி படங்கள கண்டிப்பா டைரக்டர் சசி அவர்களால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஊர்ஜிதத்த சினி வட்டாரங்கள்ல பயங்கரமா பேசிட்டு வராங்கன்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீமேரேஜ். ஸோ ரீமேரேஜ் இந்த காலகட்டத்துக்குன்னு இல்லை, எந்த காலகட்டத்துக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயமா கருதப்படுது. ஸோ அது ஒரு விமனை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மென்னாக இருக்கிறது வேற, ஒரு விமனாக இருக்கிறது வேற. அந்த பாகுபாடு வந்து இங்கே வந்து முழுமையாக தெரியுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரீமேரேஜ் வந்து ஒரு பெண்ணால் வந்து எடுத்து முன் வச்சு பண்ண முடியுமா? ஸோ அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் தடையாக இருப்பா? ஸோ கால சூழல்லாம் வந்து எப்படி மாறுது? ஸோ ஒரு ஒரு உண்மை சம்பவம். ஸோ நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக தான் இருப்போம். ஸோ நல்லா இருக்கே, இது ஒரு நல்ல விஷயமா தானே இருக்குது. இந்த 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 கான்செப்ட்டு பார்க்கும்போதே அப்படி தான் தோணுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து கோலாகலமாக அந்த ரீமேரேஜை வந்து அற்புதமாக வந்து எல்லாரும் வந்து நடத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஒன்லைன் கோராக தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து கொடுக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த ப்ரொடக்ஷனில் ஸோ அவர் காசு போட்டு எடுக்கிறாரு. ஸோ அவர் முழுக்க முழுக்க ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ தான் விஜய் ஆண்டனி அவர்கள். ஸோ சசி சார் ஆல்ரெடி பிச்சைக்காரனில் வேற லெவல் ஒரு ஹிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அப்படின்னும் போது அவருக்கு வந்து பெனிஃபிட் தர மாதிரி மாசான காட்சிகளும் பஞ்சு டைலாக்களும் போட்டு வாங்கி அந்த மாதிரி ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து படம் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் 100 சாமியை கையில் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஸோ படத்தோட 2 hours 11 minutes டூரேஷனில் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி அவர்களோட போர்ஷன் வந்து வெறும் 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அவரோட படம் தானே, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆனால் ஹீரோயின் பேரை சொல்லி தானே ஆரம்பிச்சா அப்படின்னா, படம் ஃபுல்லாக அவங்க தான் வராங்களான்னா கண்டிப்பாக அவங்க மட்டும்தான் வராங்க. ஸோ அப்புறம் எப்படி எங்களால் போய் பார்க்க முடியும் அப்படின்னும் போது, இந்த கான்செப்டுக்குன்னே நம்ம போய் பார்க்கலாம், சசி சார் டைரக்ஷனுக்காக போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்வாஸ்திகா அவங்களோட நடிப்புக்காகவே போய் பார்க்கலாங்க. ஸோ அப்படி ஒரு நடிப்பு திறமையை வந்து உள்ளடக்கி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ யாராலையுமே வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து நம்ம வந்து முழுமையாக கொண்டு போய் நிறுத்தணும். ஸோ அப்படி ஒரு ஃபேஸ் வேணும், ஸோ அப்படி ஒரு நடிப்பு வேணும், ஸோ அப்படி ஒரு டைலாக் டெலிவரி வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நச்சுன்னு ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு ஸ்வாஸ்திகா அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது, லப்பர் பந்தில் பண்ணாங்க ஒரு ஒரு மனைவி கேரக்டராக, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர். அந்த இடத்துல வந்து அவங்களோட அந்த டாக்ஸிக்கான விஷயங்களை எப்படி காட்ட முடியுமோ ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் அடிமையாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். திடீர்னு பார்த்தா கருப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணிட்டு போகிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வந்து யோசனை இருந்தது. ஏன் இவங்க வந்து சின்னதாக ஒரு நடிப்பை வந்து போட்டு போகிறாங்க, அங்கே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்களே அப்படின்னமோ, அந்த ஏன் வந்து அந்த ஒரு சின்ன கேப் இருந்திருக்கும் போல இருக்குது, அதுக்காக சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இந்த படத்தில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்ங்க. ஃபஸ்ட்டு சீனில் ஆரம்பித்து கடைசி சீன் வரைக்கும் அந்த தைரியமும் துணிச்சலும், அந்த ஒரு ஒரு விமனாக வந்து சமுதாயத்தில் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளும் அவங்களுக்கு நடந்த கஷ்டங்களையும் ரொம்ப அழகாக வந்து எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். என்னதான் டைரக்டர் அவர்கள் வந்து பக்கம் பக்கமாக வசனம் எழுதினாலும், காட்சிகளை வந்து முறைப்படுத்தி சொல்லி நடிப்பை வாங்கினாலும், ஸோ அவங்களுக்குன்னு தனியாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குன்னு பர்டிகுலராக யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் எடுத்தோன்னே இவங்களை பற்றி பேசணுன்னா, இவங்களை பற்றி பேசாமல் இந்த வீடியோ இருக்கக்கூடாது, ஸோ ஆரம்பத்திலே இவங்களை பற்றி பேசிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ஆரம்பிச்சது. ஸோ விஜய் ஆண்டனிக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ என்ன தான் இந்த படத்தில் வந்து எவ்வளோ கேரக்டரை பற்றி பேச ஆரம்பித்தாலும், இவங்க கேரக்டரில் வந்து முடிகிற மாதிரி தான் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது, ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ். விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் உள்ளே வந்துட்டு போகிறாரு. அது ஒரு பிரமிப்பு ஊட்டும் ஒரு கேரக்டராக இருக்குங்க. எனக்கு என்னன்னா, ஒரு புது அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஒரு பிச்சைக்காரன் 2 வந்து பெரிதளவில் பேசும் பொருளாக அமையல. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லவர் பாயாக நடிக்க ஆரம்பித்தார். திரும்பி ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கெட்டப் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது உள்ள கச்சிதமாக இருந்ததுங்க.
2 ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக காமெடி பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு பாதி பேர் ஒரு பக்கம் விமர்சனத்தை எழுதியிருந்தாங்க. என்னன்னா, இவர் வந்து மூச்சு போட்டாலும் சட்டிலாக தான் நடிப்பார். ஸோ அதுக்கு மேலே அவரோட பர்ஃபார்மன்ஸ் எதுவும் எதிர்பார்க்க தேவையில்ல, சைலண்ட்டாக கில் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் உடச்சி எறிகிற ஒரு விஷயமா தான் அந்த 10 நிமிஷத்தில் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ இன்னசென்ட்டு அவரும் வந்து எனக்கு என்னன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இவ்வளோ டேக் லைன்ஸு அதுக்கப்புறம் பிக்கப் லைன் சொல்லிலாம் வந்து எந்த படங்கள்லையும் நடித்து நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆனால் இந்த படத்தில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நேர்த்தியான ஒரு கதாபாத்திரத்தை வந்து எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அவர் ஹீரோ கிடையாது, ஒரு கேரக்டர் ரோலாக உள்ள இருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக கதைக்கு என்ன தேவை, கதைக்கு இவ்வளோ தானே தேவை, நான் இவ்வளோ நடிக்கிறேன், கதைக்கு இவ்வளோ நடிப்பு தேவையா, அப்போ கண்டிப்பாக நான் இறங்கி பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவரோட நடை உடை பாவனை எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்குன்னே சொல்லலாம் இந்த 100 சாமி படத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சக்தி, ஸோ ஆக்டர் சக்தியாக வந்து இந்த படத்தில் வந்து மாறி இருக்காருன்னே சொல்லலாம். நிறைய டெலிவிஷனில் வந்து பர்ஃபார்மராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த 100 சாமியில் ஒரு தம்பி கேரக்டரை வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு ரோல்னு சொல்லலாம் இவருக்கு வந்து. ஸோ ஒரு வீட்டில் ஒரு தம்பி வந்து எப்படி இருப்பான், ஸோ அண்ணன் கூட சண்டை போடுவான், வீட்டோட சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி இருக்க ஒரு கேரக்டராக தான் சக்தியோட கேரக்டர் வந்து ரோல் ப்ளே ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி பூம் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி அந்த நடிப்பு தோரணை எல்லாமே கச்சிதமாக கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ சசி சாரை இந்த இடத்துல வந்து பெரிய பாராட்டுக்களை தெரிவிக்கணும். என்னன்னா, சக்தி இவரெல்லாம் வந்து டெலிவிஷனில் வச்சுட்டு இவர் என்ன சினிமாவில் ஒர்க் அவுட் பண்ணிட போகிறாரு அப்படின்னு இருக்கும்போது இவரால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையை வச்சு கரெக்டான ஒரு கேரக்டரைசேஷனை வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து உள்ளே வந்து கருணாஸ் அவர்களோட கேரக்டர் ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு கேரக்டருங்க. ஃபன்னுக்கு வேறு லெவல் தாங்க. சின்ன ஃபன் வந்து பண்ணிட்டு தான் போகிறாரு படங்களில். ஒரு இடத்துலலாம் ஒரு பீக்கான ஒரு ஆக்ஷனை ஒன்று பண்ணாருங்க. நான்லாம் வந்து எனக்கு இப்போ கருணாஸ் சாரை பார்த்தா கோவம் வரும் போல இருக்கு. அப்படி ஒரு விஷயத்த வந்து உள்ளே வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு கிராமம் வந்து அந்த ஒரு ரீமேரேஜை வந்து எப்படி பார்க்குது, ஸோ தான் வீட்டில் இருக்க ஒரு அம்மா இருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லாமல், தான் வீட்டில் இருக்க பசங்க வந்து அந்த ரீமேரேஜை வந்து எப்படி பார்க்குறாங்க, ஸோ இந்த சமுதாயம் வந்து எப்படி ஏற்றுக்குது, அந்த பொண்ணோட அம்மா எப்படி ஏற்றுக்கிறாங்க ரீமேரேஜை, ஸோ அந்த பொண்ணோட அண்ணன் வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்க ரீமேரேஜை, ஸோ இப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக வந்து இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு என்னென்னா, உண்மை சம்பவம்னு கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ எதிர்ப்பு. நார்மலாக வந்து ஒரு லவ் மேரேஜ் ஒரு 2 சின்ன பசங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கனாலே அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். ஒரு சாதி ரீதியான ஒரு எதிர்ப்பு இருக்கும், மத ரீதியான ஒரு எதிர்ப்பு இருக்கும், பேரண்ட்ஸ்க்கும் இந்த சின்ன பசங்களுக்கும் இருக்க ஒரு எதிர்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தாண்டி ஊருக்கு அவங்களுக்கும் ஒரு எதிர்ப்பை வந்து இந்த ரீமேரேஜில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ தான் எனக்கு புதுசாக தெரியுது. ஸோ அஜய் தீஷான், ஸோ இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. பூக்கியில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தார் நடிப்பில். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல். ஸோ இவர் வந்து ஒரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ படத்துக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் இருக்கிறதுனால இந்த படம் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் இவர் வந்து செகண்ட் ஹீரோ. ஸோ இவர் தான் வந்து கதையை லீட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு போல்டான ஒரு பையனுக்கு இருக்க ஒரு மெச்சூரிட்டி, ஸோ அந்த பையனுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்து அடுத்தடுத்த கதையை நோக்கி கொண்டு போகிறாரு. கதையை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறதே இவர் மட்டும்தான். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். நேர்த்தியாக இருந்தது. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கிறாங்க. ஸோ அந்த உண்மையான கேரக்டர் எப்படி இருப்பானோ அப்படி இருந்தார். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவரோட டைலாக் டெலிவரிலாம் வந்து வேறு லெவல். ஸோ ஆல்ரெடி இவருக்கு வந்து ஃபிசிக் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே எப்பயுமே ஃபிட்டாக தான் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவர். ரொம்ப அற்புதமான ஒரு சண்டை காட்சியில் சண்டை போட்டார்னே சொல்லலாம். ஸோ இவருக்கு எல்லா வகையிலையும் ஒரு அம்மா பையனுக்கும் இருக்க அந்த உறவு இருக்கு இல்லையா, ஸோ அதை நேர்த்தியாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ ஒரு அண்ணன் தம்பி இருக்கிற ஒரு உறவு இருக்கு இல்லையா, அதை நேர்த்தியாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். என்னதான் தம்பி வந்து கோவப்பட்டு அண்ணனை அடித்தாலும் அண்ணன் வந்து திருப்பி அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை ஒரு சின்ன இடத்துல கூட மூஞ்சி சுளிக்காமல் காமிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். டப்பிங்கில் பிச்சு ஒதிரிருக்காருன்னே சொல்லலாம். நடிப்பை தாண்டி டப்பிங்கில் பிச்சு ஒதிரிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவரோட பர்ஃபார்மன்ஸுன்றது கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. என்னென்னா, நான் கூட யோசித்தேன். ஸோ 100 சாமி, சசி சார் டைரக்ஷன், ஸோ விஜய் ஆண்டனி அவர்கள் ப்ரொடக்ஷன், ஸோ இவர் ஹீரோவாக பண்ணுறார். இவர் எதுக்கு திரும்பி ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டாங்க. விஜய் ஆண்டனி அவர்களும் இவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டாங்க. என்னதான் சொந்தக்கார பையனாக இருந்தாலும் இப்படி வாய்ப்பு கொடுக்கணுமா அப்படின்னு இருந்தது இல்லையா, இவருக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நடிப்பை வந்து உள்ளே வந்து போட்டிருக்காரு. ஸோ இவரை தவிர வேறு யாரும் இந்த கேரக்டருக்கு செட் ஆகிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த படம் 100 சாமி வந்து
ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து தேட்டரில் ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் தான். ஸோ ரொம்ப அழகான ஒரு படம். ஸோ ஃபேமிலியாகட்டும், ஒரு யங்ஸ்டராக இருக்கேன் இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது தெரியலன்னா கண்டிப்பாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பிச்சு ஒதிரி இருக்காங்கன்னே சொல்லலாம். மியூசிக்லாம் அவ்வளோ சட்டிலாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. சிஜி ஒர்க்ஸ்லாம் வந்து உள்ள ஒரு பன்னி காட்சி காட்டுறாங்க, வேற லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு பிரியோ டிவி சார்பாக 10க்கு 9 மதிப்பெண்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் அவுட், ரூபன்.